வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பிரதமருக்கு காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் திப்கே எழுதிய கடிதம்தான் இன்று கவனம் ஈர்த்து வருகிறது. அந்த கடிதத்தில் அவர் எழுதியது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். ஜூன் 6ஆம் தேதி தலைநகர் ஜந்தர் மாந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே கட்சி நீட் குளறுபடிக்கு எதிராக தன்னுடைய முதல் போராட்டத்தை நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியிருந்தார். இதற்கிடையில் நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் நாடெங்கும் இருக்கும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் திப்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நீட் தேர்வு ரத்தானதால் இதுவரை 11 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அதில் 5 பேர் கடந்த 48 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி வழங்க வேண்டும் என்றும் தொடர் குளறுபடிக்கு காரணமான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி நாங்கள் எதிர்பார்ப்பது இறந்த உயிர்களுக்கு அரசு பொறுப்பேற்று உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதுதான். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைப்பை சீரழித்து விட்டார் என்பதை ஒப்புக்கொண்டு அவரை மாற்ற வேண்டும். இது மக்களிடையே மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இனி எந்த உயிரும் கல்வி சார்ந்த மன அழுத்தத்தால் பலியாகாத வகையில் கட்டமைப்புகளை சீர்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் வரும் ஜூன் 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர். எங்கள் கோரிக்கையை உங்கள் அரசு கேட்கும் என நம்புகிறோம் என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.